ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம 2025ல ரொம்பவே ரீசெண்டாக மலையாளத்தில் வெளியான ஒரு ஹாரர் படமான வடக்கன் படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே மிஸ்டர் ராமனை காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. நம்ம ஹீரோ ஒரு பேராநார்மல் ஆக்டிவிட்டி பண்ணுறவராக இருப்பார். நம்ம ஹீரோ கூட ஆனான்னு ஒருத்தங்க அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு கேரளா ஏடிஜிபியான ஜோசப் சுவாமிநாதன்கிறவர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோனில் பேசுகிறவரும் ரீசெண்டாக கேரளாவில் ஒரு ரியாலிட்டி ஷோ நடந்ததில் 7 பேர் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க. அதில் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மேகாவோட ஹஸ்பண்ட் ரவி வர்மாவும் இறந்து போயிருக்காங்க. இது ஒரு பேராநார்மல் ஆக்டிவிட்டின்னு தான் எங்களுக்கு தோணுது. ஸோ அதனால நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக தான் கால் பண்ணியிருக்கேன். இந்த கேஸை பற்றி விசாரிக்கிறதுக்கு உங்களால் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் என்கிட்ட இருக்க கொஞ்சம் கிளிப்ஸை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸை நம்ம ஹீரோக்கு இவர் சென்ட் பண்ணுறாரு. இதை பார்த்த நம்ம ஹீரோவும் இது கொஞ்சம் சீரியஸான கேஸ் மாதிரி இருக்குது, நாம் கண்டிப்பாக இதை விசாரிக்கணும்னு சொல்லி அவரோட அசிஸ்டண்ட் ஆனா கிட்ட நாம் உடனே கேரளாவுக்கு போயாகணும்னு சொல்லி இப்போ அவங்க 2 பேரும் கேரளாவுக்கு கிளம்பி வராங்க. இப்போ நம்ம ஹீரோவும் மேனாவும் நேரா மேகாவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்த மேகாவும் ஓடி போய் அவரை ஹக் பண்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேகாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் நம்ம ஹீரோ. அவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டதுனால தான் இந்த மேகா ரவி வர்மான்னு இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஜோசஃப்ங்கிற போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோவை மீட் பண்ணி அந்த ரியாலிட்டி ஷோவில் தானே மர்டர் நடந்திருக்கும். ஸோ அந்த ரியாலிட்டி ஷோவோட ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் கேஸுன்னு நான் நினைக்கிறேன். நான் எத்தனையோ ப்ரூட்டல் மர்டர்ஸ் பார்த்துருக்கேன், ஆனால் அது மாதிரியெல்லாம் இது இல்லை. இது கொஞ்சம் வித்தியாசமான கேஸாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அன்அஃபிஷியலாக தான் உங்ககிட்ட நான் இதை விசாரிக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். இதை பற்றி வெளியே சொன்னீங்கன்னா என்னோட வேலை தான் போகும். சரி, ஓகே. இப்போ மேலே இந்த ரவி வர்மாவோட ஸ்டுடியோ இருக்குது, போட்காஸ்ட் ஸ்டுடியோ. அங்கேயே நீங்கள் போயிட்டு இந்த சீரீஸ் ஃபுட்டேஜஸ் எல்லாம் போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. இப்போ நம்ம ஹீரோ மேலே போயிட்டு அந்த ஜோசப் கொடுத்த அந்த ரியாலிட்டி ஷோவோட ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே போட்டு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த ஷோவை பற்றி காட்டுறாங்க. அந்த ஷோவோட பேர் த ஹாண்டட் ஹவுஸ். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அமானுஷ்ய பங்களாக்குள்ள 6 கண்டஸ்டன்ஸை தேர்ந்தெடுத்து அவங்கள அந்த பங்களாக்குள்ளே அனுப்புகிறாங்க. அங்கே டெய்லி ஒவ்வொரு டாஸ்க்கு கொடுப்பாங்க. ஆனால் டாஸ்க் எல்லாமே நைட் நேரத்தில் தான் அவங்க பண்ணணும். அந்த டாஸ்க் எல்லாத்தையுமே அவங்க கரெக்டாக பண்ணி முடிச்சு கடைசியில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 6 கண்டஸ்டன்ஸையும் பற்றி காட்டுறாங்க. அதில் 3 பொண்ணுங்க 3 பசங்க. 3 பொண்ணுங்களோட பேர் மீரா, அலினா, டாஷு. 3 பசங்களோட பேர் ஷம்பு, விஜய், நாராயணன். அப்படி அவங்க 6 பேரையும் அந்த அமானுஷ்ய பங்களாக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்கள அந்த பங்களாக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரோட ஃபோனையும் இவங்க வாங்கி வச்சுட்டாங்க. கையில் எந்த ஃபோனுமே கிடையாது. இப்போ அந்த வீட்டில் இருக்கிறதுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கலாம், நைட்டு மட்டும் தான் இவங்களுக்கு டாஸ்க் நடக்கும். ஒவ்வொரு நாளும் வேறு வேறு டாஸ்க் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்புறமா இவங்களுக்கு காஸ்ட் ஹண்டிங் கிட்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதில் இஎம்எஃப் மீட்டர், அதுக்கப்புறமா மைக்ரோஃபோன்ஸ், நைட் விஷன் கேமராஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு பெரிய ஃப்ளாஷ் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே கேமராவும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதை யார் வேணுமோ எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க இருட்டில் கொண்டு போகும் போதோ இல்லை ஏதாச்சும் ஒரு பிளேஸில் அந்த ஃப்ளாஷ் லைட்டை அடிக்கும் போதோ அந்த இடத்த அந்த கேமரா கேப்சர் பண்ணிக்கும். ஆக்சுவலா இவங்களை இந்த வீட்டுக்குள்ள விட்டுட்டு எல்லா இடத்துலயுமே கேமரா வச்சிருப்பாங்க. அந்த கேமரா எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றதுக்கு ஒரு கண்ட்ரோல் ரூமும் இருக்கும். அங்க கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இவங்கள பயமுறுத்துற மாதிரி சில அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாமே பண்ற மாதிரி ரெடி பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அதாவது பேய் வர்ற மாதிரியான சத்தம், பிசாசு வர்ற மாதிரியான சத்தம், இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அமானுஷ்ய மிருகங்கள் வெளியே தெரியிற மாதிரி இவங்களுக்கு காட்டுறது, இந்த மாதிரி எல்லாமே ஒரு செட்டப்பாக தான் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த செட்டப்பை கண்ட்ரோல் ரூம்ல இருக்கவங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்க 6 பேரை பயமுறுத்துறதுக்காக அப்பப்போ பண்ணிப்பாங்க. இப்போ மொதல் நாள் நைட்டு அவங்களோட ஃபஸ்ட்டு டாஸ்க்கை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 டீமாக இவங்க 6 பேரும் பிரியணும். டீம் ஏல 3 பேர், டீம் பியில் 3 பேர். இப்போ டீம் ஏ ஒரு பக்கமும் டீம் பி ஒரு பக்கமும், அதாவது அந்த வீட்டில் 2 கார்னர் இருக்கும், 2 கார்னருக்கும் போகணும். அப்படி போயிட்டு டீம் ஏல 3 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தங்க மட்டும்தான் அந்த ரூம்குள்ளே போக முடியும். சேம் வைஸ் டீம் பிலையும் 3 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தங்க மட்டும்தான் அந்த ரூம்குள்ளே போக முடியும். அதுக்கப்புறமா அவங்களோட கையில் இருக்கிற இவிபி மீட்டர்ஸ், நைட் விஷன் கேமராஸ், அப்புறம் பல கேட்ஜெட்ஸ் வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையும் வச்சு
அவங்க தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பங்களால பல வருடங்களுக்கு முன்னாடி ஆர்தர் வில்லியம்ஸ்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அவரோட மனைவி, குழந்தைங்கள கொலை பண்ணிட்டு அவரும் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காரு. அந்த குழந்தைங்களோட அழுகை சத்தம் இப்பவும் அங்க கேட்குமாம். அது மட்டும் இல்லாம அந்த ஆர்தர் வில்லியம்ஸோட ஆன்மா இன்னும் சாந்தி அடையாம அங்கேயே தான் அமானுஷ்யமா சுத்திக்கிட்டு இருக்கதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அத பத்தி தான் இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதுக்காக தான் இவங்களுக்கு இந்த டாஸ்க்க குடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கு டாஸ்க் குடுத்துருக்கிற மாதிரி பண்றதுக்கு 2 டீமா பிரிஞ்சுட்டாங்க. 2 டீமும் ஒவ்வொரு கார்னருக்கு போயிட்டாங்க. இப்போ அந்த 2 டீம்லேருந்து ஒவ்வொரு பொண்ணுங்க ரூமுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அப்படி ரூமுக்குள்ள போன பொண்ணுங்களுக்கு நம்ம கண்ட்ரோல் ரூம்ல இருக்க டெக்னிக்கல் டீம்ல இருக்கவங்க அவங்கள பயமுறுத்துறதுக்காக அமானுஷ்ய சத்தங்கள், அமானுஷ்யமான உருவங்கள் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இதனால அந்த 2 ரூம்ல தனித்தனியா போயிருக்க பொண்ணுங்க பயங்கரமா பயப்பட்டு நல்ல சத்தத்துல கதவு தொடங்கி வெளியே வரணும்னு சொல்லி கத்துறாங்க. ஸோ இப்போ அவங்க 2 பேரையும் அவங்க கூட இருக்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்போ இவங்களோட ஃபர்ஸ்ட் டே டாஸ்க் முடிஞ்சிருச்சு. செகண்ட் டே டாஸ்க்க பண்றதுக்காக ரெடி ஆகுறாங்க. 2வது நாள் நைட்டு இவங்களுக்கு கொடுத்துருக்க டாஸ்க் என்னன்னா ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி. அதாவது ஒரு இடத்துல ஒரு க்ளூ இருக்கும். அந்த க்ளூவை ஒரு டீம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிற டீமுக்கு அந்த க்ளூலேயே இன்னொரு க்ளூ வச்சிருப்பாங்க. ஸோ அடுத்த க்ளூவை தேடி போகணும். அந்த ட்ரெஷர் கன் கேம் நம்ம விளையாடுவோம்ல, சேம் வைஸ் தான் இவங்களுக்கு இந்த டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க. இப்போ 2 டீம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு டீம் தோக்கும், எப்படியும் ஒரு டீம் தான் ஜெயிக்கும். ஸோ தோக்குற டீம்ல இருக்க 3 பேரும் எலிமினேட் பண்ணப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் க்ளூ என்னன்னா, நீங்க அதை கடவுள்கிட்ட காணலாம், ஆனா பிசாசிட்ட பார்க்க முடியாது அப்படிங்கிற க்ளூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இப்போ 2 டீம்ல இருக்கவங்களும் அந்த க்ளூ எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு டீம் வீட்டுக்குள்ள தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு டீம் பார்த்தீங்கன்னா, அந்த காட்டு பகுதியில ஒரு மிகப்பெரிய மரம் ஒன்று இருக்கும். அந்த மரத்துக்கு கீழே நல்ல சடைகள் மாதிரி பின்னி பிணைஞ்சு வேர்களா இருக்கும். அது மட்டும் இல்லாம அது ஒரு காவு மாதிரி தெரியும். அந்த இடத்துக்கு இவங்க தேடி போறாங்க. அங்கதான் அந்த க்ளூ கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க போன இந்த ஷாம்புவும் அந்த மரத்துக்கு கீழே காவு மாதிரி ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுல ஒரு சின்ன டோர் மாதிரி ஒன்று இருக்கு. அதை ஓபன் பண்ண ட்ரை பண்றான். இதுக்குள்ளதான் கண்டிப்பா அவங்க க்ளூ வச்சிருப்பாங்கன்னு சொல்லி அதை இழுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் கூட இருக்க 2 பேரும் வேண்டாம், இதை நீ பண்ணாத, இதுதான் பிரச்சனையாக போகுது, நம்ம பேசாம வேற எங்கேயாச்சும் போய் தேடலாம்னு சொல்லி பாக்குறாங்க. அவங்க எவ்வளோ சொன்னாலும் இந்த ஷம்பு கேட்கவே மாட்டேங்கிறான். கடைசியில ஒரு வழியை எப்படியோ அந்த டோரை இழுத்து ஓபன் பண்ணிடுறான். ஆனா அவன் இழுத்த ஃபோர்ஸ்ல அப்படியே தூக்கி வீசப்படுறான். ஒரு இடத்துல போய் விழுறான். அவனோட கழுத்துல காயம் ஏற்பட்டிருக்கு. அதனால அவங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப அவனை அந்த பங்களாக்கே கூட்டிட்டு வராங்க. மற்ற டீம்லயும் க்ளூ தேடிட்டு இருந்தாங்களே, அவங்களும் இங்க வந்து இந்த ஷாம்புக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவன் ஒரு காவு மாதிரி உன்னோட டோரை ஓபன் பண்ணியிருப்பான் பாத்தீங்களா, அதுல இருந்து சில மின்மினி பூச்சிகள் மாதிரி குட்டி குட்டி லைட்ஸ் எல்லாம் வெளியே வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போ அந்த கண்ட்ரோல் ரூம்ல ஹெட் ஒருத்தன் இருப்பான். அவன் என்ன சொல்றான்னா, நாளைக்கு பிரேக் டேல, ஸோ அதனால நீங்க எல்லாருமே கேம்புக்கு போய் சில் பண்ணுங்க, இங்க உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் நானும் லக்ஷ்மிங்கிற பொண்ணு பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவனோட கண்ட்ரோல் ரூம்ல இருக்க மற்ற எல்லாரையுமே கேம்புக்கு சில் பண்றதுக்காக அனுப்பி வச்சுட்டு 2 பேர் மட்டும்தான் இப்போ கண்ட்ரோல் ரூம்ல இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் நைட்டு இவங்களுக்கு பிரேக் டே. அன்னைக்கு எந்த டாஸ்க்குமே கிடையாது. ஸோ அதனால வெளியில உட்காந்து இந்த நாராயணனும் அந்த ஷம்புங்கிறவனும் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த மரம் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் ஏதோ வெளிச்சம் தெரிகிற மாதிரி இந்த நாராயணுக்கு தெரியுது. அந்த நேரத்தில் இந்த ஷம்புவும், டே நீ நல்லா சரக்கு அடிச்சிருக்க, அதனால தான் உனக்கு அப்படி தெரியுதா இருக்காங்க, ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அங்கே செண்டமேளம் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வெளிச்சம் தெரியுது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அதனால இப்போ இவங்க 2 பேரும் அந்த மரம் இருக்கிற பக்கமா போறாங்க. இந்த நாராயணனும் ஷாம்புவும் அந்த மரத்து பக்கத்துல போனதும் அந்த வெளிச்சத்தையும் காணல, அந்த செண்டமேளத்தோட சத்தமும் இவங்களுக்கு கேட்கல. இப்ப இந்த ஷம்பு என்ன பண்றேன்னா, டேய் நீ வெளிச்சத்தை தானே பார்த்த, உனக்கு அந்த வெளிச்சத்தை நான் காட்டி தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில இருந்த சரக்கு எடுத்து அங்க ஒரு கல் மாதிரி ஒன்று இருக்கும், அதுல ஊத்தி நெருப்பு கொளுத்தி விட்டு எரிய வைக்கிறான். அதுக்கப்புறமா அதுல யூரின் போற மாதிரியும் பண்றான். இதை பார்த்து அவங்க டீம்ல இருந்த மற்ற 2 பேரு, டேய் அங்க 2 பேரும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வாங்கடா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இழுத்துட்டு கூட்டிட்டு போக ட்ரை பண்றாங்க. அந்த நேரத்துல இந்த ஷாம்பு மட்டும் போகாம அங்க சரக்குல போதையில நின்னுக்கிட்டு இருக்கான். அவங்களும் டே நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே அங்க போய்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆகியும் இந்த ஷாம்பு வீட்டுக்கு ரிட்டர்ன் வராதனால அவங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷாம்புவை தேடி அங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஷாம்பு அங்க ஒரு கிணறு இருக்கும், அதுல இருக்கிற கயத்துல தூக்கு மாட்டிக்கிட்டு இறந்து போன மாதிரி கிடக்குறான்.
இத பார்த்து அவங்க எல்லாரும் பயந்து போய் அலறி அடிச்சுக்கிட்டு அவங்களோட வீட்டுக்குள்ள ஓடி போறாங்க. இப்போ அங்க இருந்த பவர் ஃபுல்லாவே ஆஃப் ஆயிருது. இருட்டுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ரூம்ல இருக்க 2 பேரும் ஆக்சுவலா கண்ட்ரோல் ரூம்ல நெறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் இன்னைக்கு பிரேக் டேனால ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிருப்பாங்க. 2 பேர் தானே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த 2 பேருமே இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இங்க நடக்கிற எதையுமே சிசிடிவில பார்க்கல. இப்போ எல்லாருமே பயங்கர பதட்டத்துல பயந்து போய் அங்க கதறிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல திடீர்னு இந்த நாராயணங்கிறவன் மெதுவா வீட்டுக்கு வெளியில போறான். சோ அதனால அவனை காப்பாத்துறதுக்காக இந்த பிஜோயும் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கான். டேய் நீ எங்கடா போற? இங்க வாடா, அங்க போகாத அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த நாராயணன் நேரா அங்க ஓடி ஒரு பழைய பாய்லர் ரூம் மாதிரி ஒண்ணு அங்க இருக்கும். அந்த ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறான். நம்ம பிஜாயும் நாராயணா அங்க போகாத, ஏதோ பிரச்சனை இங்க நடந்துகிட்டு இருக்கு, நீ திரும்ப வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா அவன் கேட்காம அதுக்குள்ள போயிட்டான். இப்போ திடீர்னு லைட் எல்லாம் ஆஃப் ஆகி அங்க நெருப்பு மாதிரி ஏதோ சில லைட் எல்லாம் உள்ள வருது அந்த பாய்லர் ரூம்குள்ள. இப்ப அப்படியே அந்த பாய்லர் ரூமோட கூரை நெருப்பு மாதிரி இடிஞ்சு கீழே அவனோட மேலேயே விழுந்து நெருப்புல எரிஞ்சு போய் செத்து போறான் இந்த நாராயணன். இதனால பயந்து போய் அந்த பிஜுவும் ரூமுக்கு ஓடி வரான். அங்க வந்து அங்க இருந்த 3 பொண்ணுங்க கிட்ட இங்க என்னென்னமோ நடக்குது, எதுவுமே நமக்கு புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு அந்த நாராயணன் உயிரோட வந்து நிக்கிறான். அவனும் அங்க வந்து என்னதானே நீ தேடிக்கிட்டு இருக்க, நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்றான். என்னன்னு பாத்தீங்கன்னா இவன் உண்மையான நாராயணன் கிடையாது. நாராயணன் அங்க நெருப்புல எரிஞ்சு போய் செத்து போயிட்டான். இது நாராயணனோட உடம்புல ஏதோ ஒரு ஆவி புகுந்து இங்க வந்திருக்கு. இப்போ இந்த பிஜாயும் நடந்த எல்லாத்தையும் பார்த்து பயங்கரமா பயந்து போய் ஷிவர் ஆயிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவன் மீராங்கிற பொண்ணு கிட்ட எனக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வருவியான்னு கேட்கும்போது அந்த மீராவும் தண்ணி எடுக்க கிச்சனுக்கு போவாங்க. அந்த நேரத்துல அந்த மீராவை அந்த அமானுஷ்யமான அந்த பேய் வந்து அவளை கொடூரமா சாகடிக்குது. அவளோட அலறல் சத்தத்தை கேட்டு இந்த பிஜாயும் மற்ற 2 பொண்ணுங்களும் அங்க வேகமா ஓடி போறாங்க. ஆனா இங்க நாராயணனோட உடம்புல இருக்க ஆவி அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அங்க போய் பார்த்தா இந்த மீரா கொடூரமான முறையில செத்து போய் கிடக்கிறத பார்த்து பயங்கரமா பதறி அடிச்சிட்டு அங்கிருந்து திரும்பவும் ஹாலுக்கே ஓடி வராங்க. இங்க இந்த நாராயணன் எதுவும் தெரியாத மாதிரி அப்படி பேய் உருவத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இப்ப இந்த பேய் உருவத்துல இருக்கிற நாராயணனும் திடீர்னு அங்க இருந்த மத்த 2 பொண்ணுங்களையும் அப்படியே தூக்கி வீசி செவத்துல இடிச்சு அந்த பொண்ணுங்களையும் கொலை பண்றான். நம்ம பிஜாய் மட்டும் அங்கிருந்து தலை தெறிக்க தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி ஒரு ஏரி மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள நீந்தி எங்கேயோ போய்க்கிட்டு இருக்கான். இப்போ 6 பேர் அந்த ஹவுஸ்க்குள்ள போனாங்க இல்லையா, அதுல 5 பேர் செத்து போயிருப்பாங்க. அந்த பிஜாய்ங்கிறவன் மட்டும் அந்த ஏரியில நீந்தி தப்பிச்சிருப்பான். அவன் இப்போ கோமா ஸ்டேஜ்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக்கப்பட்டிருக்கான். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அந்த ஜோசப்ங்கிற போலீஸ் ஆஃபீஸர் கொடுத்த அந்த ஃபுட்டேஜ் வச்சு தானே பார்த்துருப்பாரு. எல்லாத்தையும் பார்த்த நம்ம ஹீரோவும் இப்போ ஆயிஷான்னு ஒருத்தங்களுக்கு கால் பண்ணி பேசுறாரு. அவங்க கேரளாலேயே அசாதாரணமான சூழ்நிலையில நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிற ஒருத்தங்க. அவங்க ஆக்சுவலா இது எல்லாத்துலேயுமே எக்ஸ்பர்ட்டாகவும் இருக்கிறவங்க. ஸோ அதனால இந்த கேஸை பற்றி ஏதாச்சும் ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லி தான் அந்த ஆயிஷாக்கு நம்ம ஹீரோ இப்போ கால் பண்ணியிருக்காரு. இப்போ கேம் ஷோ நடந்தது பார்த்தீங்களா, அந்த இடத்தோட பேர் பிரம்மகிரி. அந்த இடத்த பற்றி இப்போ ஆயிஷா நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க. அவங்க பிஹெச்டி படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு பழங்குடியின குலத்தோட தலைவனை கூட்டிக்கிட்டு தான் அவங்க அந்த பிரம்மகிரிக்கு போயிருக்காங்க. அங்க பெண் தெய்வங்களை ஆராதிக்கிற பல கூட்ட மக்கள் தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க அந்த ஏரியால. இப்போதான் அந்த ஏரியாவை பிரம்மகிரிங்கிற பேர்ல சொல்றாங்க. ஆனா பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ஏரியாவை ஆண்டுகிட்டு இருந்தது கோலத்து நாட்டோட அரசர். இந்த ஏரியாவை காமம் மற்றும் பழிவாங்கும் இடம்னு சொல்லுவாங்க. பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள கதை தான் இது. குலசேகரங்கிற அரசர் தான் இந்த பிரம்மகிரி ஏரியாவே ஆண்டு வந்துகிட்டு இருந்திருக்காரு. அந்த ஏரியாலேயே முகில்னு ஒரு அழகான இளம் பெண்ணு இருந்திருக்கா. அந்த பொண்ணை இந்த குலசேகர அரசருக்கு ரொம்ப பிடிக்கும் போல. ஸோ அதனால அவளை 2ஆம் தரமா இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த ஊர்ல இருக்க ஆண்கள் யாருமே இவளை பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவளை தனியா ஒரு ரூம்லயும் அடைச்சு வச்சிருந்தாரு.
ஆனா, வருஷத்துல 1 நாள் மட்டும் அவள வெளிய விடுவாங்க. அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாலயே தெய்யம் ஃபெஸ்டிவல்னு ஒண்ணு நடக்கும். இந்த தெய்யம் ஃபெஸ்டிவல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளால இருக்க கோயில்கள்ல எல்லாம் அவங்களோட வேண்டுதல்கள நிறைவேற்றினதுக்கு அப்புறமா, தெய்வங்களுக்கு நன்றி செலுத்துற விதத்துல அவங்க ஆடக்கூடிய ஒரு டான்ஸ் தான் இந்த தெய்யம். அப்படி அந்த வருஷம் தெய்யம் ஃபெஸ்டிவல்ல டான்ஸ் ஆடுறதுக்காக வந்தது, அங்க இருக்கிற லோ காஸ்ட்டான மலையன் அப்படிங்கிற காஸ்ட்ல உள்ள குஞ்சம்பூங்கிற ஒரு பையன் தான். அவன எக்காரணத்த கொண்டும் எந்த ரீசனுக்காகவும் இந்த குலசேகரங்கிற அரசர் அவருடைய ஏரியாக்குள்ள விட்டதே கிடையாது. ஆனா, அவன் விரதம் இருந்து பெர்ஃபெக்ட்டா இந்த தெய்யம் ஃபெஸ்டிவல்ல டான்ஸ் ஆடுறதுக்காக வந்திருக்கான். அப்படி அங்க ஃபெஸ்டிவலுக்கு வந்திருந்த அந்த மலையன் குஞ்சம்பூவ அங்கேருந்து அந்த முகில்ங்கிற பொண்ணுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு போல. ஸோ, அதனால இந்த மலையன் குஞ்சம்பூவ தனியா அங்க இருந்த ஒரு பாய்லர் ரூம்க்கு கூட்டிட்டு போய் அவன் கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த மலையன் குஞ்சம்பூ அங்க வந்து அந்த தெய்யம் ஃபெஸ்டிவல்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல இந்த மலையன் குஞ்சம்பூவோட விரதம் அங்கேயே முறிஞ்சு போயிரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முகில்ங்கிற பொண்ணு கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாரு பார்த்தீங்களா? ஸோ, அதனால அவர் அங்க தெய்வ தன்மையோட ஆடிக்கிட்டு இருந்த டான்ஸ் அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஏன்னா, அவரோட விரதம் தான் கட் ஆயிருச்சு பார்த்தீங்களா? அதனால. இது அங்க இருந்த லோக்கல் மக்கள் எல்லாருமே பெரிய பிரச்சனையா ஆக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாழ்ந்த ஜாதியா இருக்கிற இந்த மலையன் குஞ்சம்பூங்கிற ஹியூமன் பீயிங் மேல அந்த முகிலுங்கிற பொண்ணுக்கு ஆசை ஏற்படல. அதுவே அது விரதம் இருந்து கடவுளா மாறிக்கிட்டு இருந்த அந்த குஞ்சம்பூங்கிற பையன் மேல தான் அவங்களுக்கு ஆசை ஏற்பட்டிருக்கு. அன்னைக்கு நைட்டு அந்த தெய்யம் ஃபெஸ்டிவல்ல இந்த குஞ்சம்பூவால ஒழுங்கா தெய்வ தன்மையால ஆட முடியல இல்லையா? அவனோட விரதம் கலைஞ்சதுனால. ஸோ, அதனால இந்த குலசேகரங்கிற அரசர் அவன் மேல பயங்கர கோவத்துல இருந்திருக்காரு. அந்த கோவத்துல அங்க இருந்த எல்லாரும் சேர்ந்து இந்த குஞ்சம்பூவ அங்கேயே குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. கடவுளாவும் ஃபுல்லா மாறாம, நார்மல் ஹியூமன் பீயிங்காவும் இல்லாம, ஒரு இடைப்பட்ட மெட்டபிசிக்கல் ஸ்டேட்ல தான் இந்த குஞ்சம்பூங்கிறவன் அவனோட உயிரை இழந்திருக்கான். அதுக்கப்புறமா தான் அந்த பிரம்மகிரி ஏரியாவிலேயே இந்த மாதிரி பல அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சுது. அங்க அந்த ஏரியாவை சுத்தி நிறைய உயிரினங்கள், பறவைகள் எல்லாம் இறந்து போக ஆரம்பிச்சுது. பயிர்கள் பயிரிட்டா அது எதுவுமே விளையல. நிறைய மக்கள் அமானுஷ்யமான முறையில இறந்து போக ஆரம்பிச்சாங்க. அதனால இந்த குஞ்சம்புவோட ஆத்மாவை அடக்கிறதுக்காக பெரிய புகழ்பெற்ற பேருமலையாங்கிற ஒரு ஆளை வர வச்சாரு அரசரு. அந்த அரசர் வந்து இந்த குஞ்சம்புவோட ஆத்மாவை அந்த பெரிய மரத்துக்கு கீழே ஒரு காவு மாதிரி ஒன்று இருந்துன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்குள்ள தான் அடைச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த காவு இருக்க ஏரியாக்கு மத்த மக்கள் யாரும் போக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த காவ ஒரு தனி தீவு மாதிரியே மாத்திட்டாங்க. அப்படி பல வருஷங்களுக்கு அப்புறமா அந்த குலசேகரங்கிற அரசரோட கையில இருந்த அந்த ஏரியாவை பிரிட்டிஷ்காரங்க வாங்கி ஒரு பெரிய பங்களா ஒன்று கட்டினாங்க. ஆனா பயந்ததுனாலயோ என்னமோ அந்த பிரிட்டிஷ்காரங்க அந்த காவு இருக்கிறதுனால அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. அந்த பங்களால தான் இப்போ ரீசெண்டா இந்த ரியாலிட்டி ஷோவை அவங்க நடத்தியிருந்தாங்க. அப்படி ஷோ நடத்தினதுல தான் அந்த ஆட்கள் எல்லாருமே இறந்தும் போனாங்க. இப்படி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த ஆயிஷாங்கிறவங்க நம்ம ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்ட் ஆனா கிட்ட அங்க என்ன நடந்துன்னு உண்மையை நமக்கு தெரியணும்னா நாம அந்த ஐலாண்டுக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐலாண்டுக்கு போறதுக்காக ரெடி ஆகுறாங்க. இவங்க கூட இப்போ மேகாவும் வர்றதா சொல்றா. ஆனா நம்ம ஹீரோ நீ அங்க வர வேணாம், உனக்கு சேஃப் இல்லைன்னு சொல்றாரு. இருந்தாலும் அவங்க கேட்காம நான் வந்தே தீர்வேன்னு சொல்லிட்டு இவங்க கூட போறாங்க. ஸோ இப்போ இவங்க 3 பேரும் அந்த பிரம்மகிரி ஏரியாவுக்கு போறாங்க. இப்போ அவங்க அங்க போயிட்டு அங்க சுத்தி ஃபுல்லாவே எல்லா இடத்துலயும் கேமரா செட் பண்றாங்க. செட் பண்ணிட்டு அதை வீட்டுக்குள்ள அவங்களோட சிஸ்டத்துல செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை விட்டு ஏதாவது ஒரு உயிரினம் அது செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையை முடிக்காம போயிருச்சு அப்படின்னா அதுங்க ரெசிடியல் எனர்ஜிஸ் மாதிரி இந்த உலகத்துல சிக்கி தவிக்கிறதா நம்பப்படுதுன்னு சொல்றாரு. அப்படி தங்கி இருக்கிற இந்த எனர்ஜிஸை நாம ரிலீஸ் பண்ணணும்னா அவங்க கூட நாம பேசியாகணும். பொதுவா பேராநார்மல் விஷயங்கள் எல்லாமே மிட் நைட்டுக்கு அப்புறம் தான் நடக்கும். ஸோ அதனால இப்போ 11:30 மணி தான் ஆகுது, நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவங்களோட அசிஸ்டன்ட் ஆனாவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஆனாவும் மேகாவும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த மேகா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி அவங்க பின்னாடி பயங்கரமா காத்தடிக்குது. அவங்க திடீர்னு சேரோட பின்னாடி இழுத்து அடிக்கப்பட்டு கீழே விழுந்துடுறாங்க.
நம்ம ஆனாவும் மேகாவ கூப்பிட்டு பயப்படாதீங்க. நீங்க ஓகே தான், ஃபைன் தான், எதுவும் இல்ல. நீங்க பயப்படாம மட்டும் இருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ லைட்லாம் எடுத்துட்டு ஏதாச்சும் அமானுஷ்ய உருவம் வருதான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல இப்போ திடீர்னு அங்க பவர் ஆஃப் ஆயிருது. ஸோ அதனால இப்ப நம்ம ஆனாவும் ஜெனரேட்டர் ஆன் பண்றதுக்காக வெளிய போறாங்க. அந்த நேரத்துல இந்த மேகாவ யாரோ சாஃப்ட்டா டச் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. திடீர்னு அவங்கள டச் பண்ணிட்டு இருந்த கை மறைஞ்சு போயிருது. ஸோ அதனால மேகா இன்னும் பயப்படுறாங்க. பார்த்தா அவங்களோட கையில ரெட் கலர்ல ஒரு மார்க்கெல்லாம் விழுந்திருக்கு. அவங்க கதர்றாங்க. அத பார்த்து பயந்து கத்துறாங்க. அந்த நேரத்துல இப்ப திடீர்னு இந்த மேகாக்குள்ள அந்த ஆவி புகுந்துருச்சு போல. அவ அங்க பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. இத பார்த்த நம்ம ஹீரோவும், மேனாவும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அந்த நேரத்துல வெளியில பயங்கரமா சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு டார்ச் லைட் எடுத்துட்டு வெளிய போறாரு. அந்த நேரத்துல இந்த மேகா நம்ம ஆனாவோட கழுத்த பிடிச்சு அவள கொலை பண்றதுக்காக பாக்குறா. அதாவது இது எல்லாத்தையுமே அந்த மேகாவோட உடம்புக்குள்ள இருக்க ஆவி தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ஆனாவ எப்படியாவது கொலை பண்ணணும்னு சொல்லி கழுத்த நெரிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து அந்த மேகாவ புடிச்சு இழுத்து ஒரு இடத்துல கொண்டு போய் கட்டி போடுறாரு. இப்ப திரும்பவும் வெளியில பயங்கரமா சத்தம் கேட்குது. ஸோ, அதனால நம்ம ஹீரோ திரும்பவும் லைட் எடுத்துட்டு வெளிய போறாரு. அந்த நேரத்துல இங்க உள்ள ஆனா மட்டும் தான் இருக்காங்க. அவங்க பார்த்த இந்த மேகாவும் அவங்களுக்குள்ள அந்த ஆவி இல்லாத மாதிரி சென்டிமென்ட்டா நடிக்கிறாங்க. "ப்ளீஸ் ஆனா என்னோட கெட்ட அவுத்து விடு. என்ன காப்பாத்து" அப்படின்னு சொல்லி கதறி அழுறாங்க. இத பார்த்த ஆனாவும் மனம் மாறி அவளோட கெட்ட கழட்டி விடுறாங்க. உடனே இந்த மேகாவும் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டி நியூடா நின்னுட்டு, "உனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். வா என் பக்கத்துல" அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. இத பார்த்த நம்ம ஹீரோவும், "ஹே மேகா என்ன பண்ற? ஸ்டாப் இட்" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ட்ரெஸ் எடுத்து அவ மேல போட்டுவிட்டு, திரும்பவும் அவள கொண்டு வந்து ஒரு இடத்துல கெட்டி போடுறாரு. இப்போ இவங்க வெளிய கேமராலாம் செட் பண்ணி வச்சுட்டு, உள்ள அவங்களோட சிஸ்டத்துல நோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த நேரத்துல வெளியில ஒரு இடத்துல அந்த தெய்யம் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு உருவம் மாதிரி இதெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு உருவம் இவங்களோட கேமரால தெரியுது. ஸோ, அதனால உடனே நம்ம ஹீரோவும் வெளிய போய் பார்க்குறாரு. அங்க போய் பார்க்கும்போது, அங்க அந்த உருவம் நேரா ஒரு நெருப்பு மாதிரி எரிஞ்சு ஆவியா வருது. உடனே பயந்து போன நம்ம ஹீரோவும் வேக வேகமா வீட்டுக்குள்ள வந்து கதவெல்லாம் சாத்திடுறாரு. அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள அந்த ஆவி வந்துருச்சு. நம்ம ஹீரோ இப்போ வித்தியாசமா பிஹேவ் பண்றாரு. இத பார்த்த நம்ம ஆனா பயங்கரமா பயப்படுறாங்க. ஸோ, அதனால ஆனாவும் பயந்து போய் வேகமா வெளிய ஓடி போறாங்க. இந்த நேரத்துல நம்ம ஹீரோ அந்த ஆவிலேருந்து வெளிய வந்துடுறாரு. "ஆனா ஐ அம் சாரி எங்க போற? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி அவள சமாதானப்படுத்துறதுக்காக ட்ரை பண்றாரு. ஆனா நம்ம ஆனா பயந்துகிட்டு வேகமா ஓடி, அங்க ஒரு மர ஹவுஸ் மாதிரி ஒண்ணு இருக்கும். மரத்துக்கு மேல அங்க இவங்க ஏறி போறாங்க. கூடவே இவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக நம்ம ஹீரோவும் போறாரு. அந்த நேரத்துல இப்ப நம்ம ஆனாவ யாரோ கீழ தள்ளி விடுறாங்க. அவங்க மேலருந்து கீழ விழுந்து அந்த இடத்துல இறந்து போறாங்க. இத பார்த்து நம்ம ஹீரோவும் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. "ஆனா உனக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவ கிட்ட போய் கதறி அழுறாரு. அதுக்கப்புறமா பயங்கர கோபத்துல இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மேகாவோட உடம்புக்குள்ள இருக்க ஆவிதான் நினைச்சிட்டு அங்க வந்து அந்த மேகாவை போட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல இந்த மேகாவும் இவங்களோட சிஸ்டத்துல அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதை பாக்குறதுக்கு சொல்றாங்க. அதை இப்ப நம்ம ஹீரோ பாக்குறாரு. ஒரு பங்கமான ட்விஸ்ட். நம்ம ஆனாவை மேலேருந்து கீழே தள்ளி விட்டது இந்த மேகா கிடையாது, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோக்குள்ள அந்த ஆவி போயிருந்து பாத்தீங்களா? ஸோ அந்த ஆவி தான் இந்த ஆனாவை கீழே தள்ளி விட்டுருந்து. இத பார்த்த நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாரு. இப்ப நம்ம ஹீரோ வேகமா அங்கருந்து ஓடி, அங்கருந்து ஏரிக்குள்ள போய் குதிக்கிறாரு. இப்போ அங்க தண்ணிக்குள்ள முங்கி எழும்பி நம்ம ஹீரோ இப்போ வெளிய வந்து, அந்த தெய்யம் ஃபெஸ்டிவல்ல டான்ஸ் ஆடுறவங்க ஒரு காஸ்டியூம போடுவாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரியான காஸ்டியூம இப்ப நம்ம ஹீரோ போடுறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோவும் லோ கேஸ்ட்டான அந்த மலையன் கேஸ்ட்ட சேர்ந்தவர் தான். இந்த மலையன் கேஸ்ட்ல இருக்கவங்க தான் அந்த தெய்யம் ஃபெஸ்டிவலுக்கு டான்ஸே ஆடுவாங்க. ஸோ அதனால இப்ப நம்ம ஹீரோவும் அதே மாதிரியான கெட்டப்ப போட்டுட்டு
தூக்கிட்டு அங்க வந்து நிக்கிறாரு. அவரு இப்ப அந்த மரத்துக்கு முன்னாடி போயிட்டு, அங்க நெருப்பெல்லாம் கொளுத்தி வச்சுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அங்க ஆக்ரோஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்குள்ள அந்த ஆவி வேற இருக்கு பார்த்தீங்களா? ஸோ, அதனால அவரு பயங்கர ஆக்ரோஷத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் இங்க அந்த மேகா அவள கட்டி போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா? அவ ஒரு வழியா எப்படியோ அவள கையில கட்டியிருந்த கயிற அவுத்துட்டு வெளிய ஓடி வந்து நம்ம ஹீரோவ அங்கருந்து காப்பாத்தி இழுத்து கூட்டிட்டு போறா. நம்ம ஹீரோவ அவளோட கார்ல உட்கார வச்சு ரிட்டர்ன் அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய்க்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அந்த ஆயிஷாங்கிறவங்க நம்ம மேகாவுக்கு கால் பண்றாங்க. அவங்களும் அந்த இடத்த விட்டு உடனடியா நீங்க வந்துருங்க. நான் சொல்றத கவனமா கேளுங்க. உங்களோட இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் நிறுத்துங்க முதல்ல. அதெல்லாம் இனிமே பண்ண வேண்டாம். நான் உங்ககிட்ட திரும்பவும் சொல்றேன். அங்க அந்த நெருப்ப கொளுத்தாதீங்க. வழிபாடும் பண்ணாதீங்க. பேசாம அங்கருந்து கிளம்பி வாங்க. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா அந்த குஞ்சம்பூவோட ஆத்மாக்கு திரும்பவும் பயங்கரமான சக்தி வரும். அத நம்மளால டீல் பண்ணவே முடியாது. அது பயங்கர கஷ்டமான ஒரு விஷயம். அது பயங்கரமான ஒரு பவர். அதனால ஒழுங்கு மரியாதையா திரும்ப வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இத எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் கார்ல உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே அவரும் நமக்கு மேகா கிட்ட உடனே கார நிறுத்துன்னு சொல்லிட்டு அந்த கார நிறுத்த வைக்கிறாரு. அவங்களோட கார் இப்போ ஒரு பிரிட்ஜுக்கு மேல தான் நிக்குது. அந்த நேரத்துல கார விட்டு நம்ம ஹீரோ வெளிய வந்து ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு இருக்கும்போது, நம்ம மேகாவும் அவர்கிட்ட போயிட்டு, "வா நாம வீட்டுக்கு போகலாம்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவ கூப்பிட ட்ரை பண்றாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ தான் வந்து கார்ல ஏறி டிரைவ் பண்றதுக்காக உட்கார்ந்திருக்காரு. பக்கத்துல மேகாவும் ஏறிக்கிறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ நேரா அந்த கார வேகமா ஓட்டிட்டு வந்து பிரிட்ஜுக்கு மேலேருந்து கீழ ஆத்துக்குள்ள போட்டுடுறாரு. அவ்வளோதான் காரோட நம்ம ஹீரோவும், மேகாவும் அந்த தண்ணிக்குள்ள மூழ்கிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ மட்டும் ஒரு ஓரத்துல கரை ஒதுங்கி இருக்க மாதிரி காட்டி இந்த படத்த அப்படியே முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ. பை.